ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸல்ல வந்து ரீப்ளேஸ், சப்ஸ்டிடியூட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 3 ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3 டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம இந்த 3 ஃபங்க்ஷனையும் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ், ஓகேங்களா? ஈக்குவல் டு டைப் பண்ணுங்க, ஜஸ்ட் ரீப்ளேஸ்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் பாப்புலேட் ஆகும். ஜஸ்ட் டேப் கொடுங்க. ஓல்டு டெக்ஸ்ட் எனக்கு செலக்ட் பண்ண சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து ஓல்டு டெக்ஸ்ட்ன்றது நான் B3ல இருக்கிற ரகுராமன் சண்முகம் அப்படின்ற நேம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டார்டிங் நம்பர் கேட்குது, ஓகேங்களா? ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ ரகுராமன்றது 9 கேரக்டரு, இன்பிட்வீன்ல ரகுராமன் சண்முகம் இன்பிட்வீன்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஓகேங்களா? ரகுராமன் 9 பிளஸ் இந்த ஸ்பேஸோட சேர்த்து 10 இருக்கு. ஸோ எனக்கு சண்முகம் அப்படின்றத ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ எஸ்ங்கிறது வந்து 11ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் 11 அசைன் பண்றேன். என்னோட ஸ்டார்டிங் நம்பர் 11, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னோட நம்பர் ஆஃப் கேரக்டர் கேக்குது. நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து இப்ப சண்முகம் தான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். சோ சண்முகம் எத்தனை கேரக்டர் இருக்கு? சண்முகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 9 கேரக்டர் இருக்கு. சோ நான் 9 இங்க வந்து ஃபிக்ஸ் பண்றேன். நம்பர் ஆஃப் கேரக்டர் 9, கமா நெக்ஸ்ட் வந்து நியூ டெக்ஸ்ட் கேக்குது. இப்ப அந்த சண்முகம்ன்ற இடத்துல வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்றது கேக்குது. நான் ஜஸ்ட் கொட்டேஷனுக்குள்ள ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம கொட்டேஷனுக்குள்ள தான் கொடுக்கணும். சோ மணின்னு நான் அசைன் பண்றேன், ஓகேங்களா? கொட்டேஷன்ல ஜஸ்ட் க்ளோஸ் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரகுராமன் மணின்னு சொல்லி எனக்கு இங்க அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுது. ஆக்சுவலா இங்க ரகுராமன் சண்முகம் இருக்கிறது, எனக்கு ரகுராமன் மணின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? இப்போ அதே இந்த இடத்துல நான் கேப்ஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு கேப்ஸ்ல தான் வரும் எனக்கு அவுட்புட். இப்போ நான் மணின்றது கேப்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இங்க மணின்றது வந்து கேப்ஸ்ல தான் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இது வந்து ரீப்ளேஸோட ஃபங்க்ஷன். இதே இப்போ நான் வந்து வேற இப்போ ரகுராமன்ற கேரக்டர் நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் சண்முகம்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு கொடுத்தா சண்முகம்னே தான் வரும். அதே இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்துட்டு 9 கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போறேன். அது என்ன கேரக்டர் அப்படிங்கறத நான் இப்போ இங்க அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரகுராமன் அப்படின்றத வந்து நான் மணின்னு கொடுக்குறேன், ஓகேங்களா? மணின்னு கொடுத்தா எனக்கு இப்போ மணி சண்முகம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூட் வந்து நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? சப்ஸ்டிடியூட் அப்படின்றது என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் லைக் ரீப்ளேஸ் மாதிரி தான். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் டேப் கொடுங்க. இப்போ எனக்கு டெக்ஸ்ட் கேட்குது. இப்போ நான் இந்த ஃபியூச்சர் டெக் டெக்னாலஜி ஃப்ரம் ட்ரிச்சின்னு கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இதான் என்னோட டெக்ஸ்ட். என்னோட ஓல்டு டெக்ஸ்ட் கேட்குது. ஓல்டு டெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கமா கொடுத்துட்டு ஓல்டு டெக்ஸ்ட் வந்து நான் டெக்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொட்டேஷன் மார்க்குள்ள டெக்குங்கிறது நமக்கு அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு ஆல்ரெடி. ஸோ அதான் ஓல்டு டெக்ஸ்ட். இப்போ நியூ டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல வந்து நியூ டெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இப்போ நான் கொட்டேஷன் மார்க்குள்ள மெக்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் நம்பர்ன்றது 1ன்னு நான் கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர் மெக் டெக்னாலஜி ஃப்ரம் ட்ரிச்னு வந்திருக்கு. இப்போ இந்த டெக்ன்றது எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்க்கும். இப்போ நான் 1ன்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த டெக்கை வந்து எனக்கு மெக்னு மாத்திருச்சு. அதே நான் இப்போ அந்த இடத்துல 2ன்னு கொடுத்தேன்னாக்க செகண்ட் இங்க இருக்கிற டெக் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து மெக்னு மாத்திரும். இப்போ இங்க நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபியூச்சர் மெக் டெக்னாலஜி ஃப்ரம் ட்ரிச்னு வந்திருக்கு. அதே நான் அந்த இடத்துல 2ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க அவுட்புட். 2ன்னு கொடுத்தா ஃபியூச்சர் டெக் மெக்னாலஜின்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஃபியூச்சர் டெக்குக்கு அடுத்து உள்ள டெக்னாலஜில இருக்கிற டெக்கை வந்து செகண்ட் கொடுத்துருங்க. செகண்ட் இருக்கிறத வந்து எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிருக்கு. இப்போ அதே நான் இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த டெக்குன்றதை நான் ஓல்டு டெக்ஸ்ட் டீயா மாத்திட்டு நான் அதே இந்த இடத்துல வந்து எம் கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டிஎம் மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணி டெக்னாலஜி அப்படின்றதுல வந்து டிஎம் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு மெக்னாலஜின்னு வந்திருக்கு, ஓகேங்களா? அதே நான் இந்த இடத்துல வந்து 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபியூச்சர் மெக் டெக்னாலஜி ஃப்ரம் ட்ரிச் அப்படின்னு வந்துடும். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் ஈஸியா. இந்த டெக்ஸ்டையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு டைமும் நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அதே நான் அந்த இடத்துல 3 கொடுக்குறேன் அப்படின்னா மிர்ச்சின்னு மாறிடுச்சு. ட்ரிச்சின்றது வந்து மிர்ச்சின்னு மாறிடுச்சு. அதே நான் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ஸ் நம்பர் எதுவுமே கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னோட அந்த எந்தெந்த இடத்துல டீன்னு இருக்கோ ஓல்டு டெக்ஸ்ட் அந்த டீன்றது எல்லாமே எம்னு மாறிடுச்சு. ஃபியூச்சர் மெக்னாலஜி ஃப்ரம் மிர்ச்சின்னு மாறிடுச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா.
இங்க எங்கெங்கெல்லாம் டி இருக்கோ அது எல்லாமே எனக்கு எம்னு மாறிடுச்சு. இதுதான் வந்து சப்ஸ்டிடியூட்டுக்கும் ரீப்ளேஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஷியல். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரிப்பிட்டேட்டிவ். ரிப்பிட்டேட்டிவ்னா ஜஸ்ட் ரெப்ட்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ரிப்பிட்டேட்டிவ்னா இப்போ ரகுராமன்றது இந்த டெக்ஸ்ட். இப்போ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண சொல்லுது, நான் ஜஸ்ட் ரகுன்னு செலக்ட் பண்றேன், கமா கொடுக்குறேன். எத்தனை டைம் எனக்கு ரகுன்றது வேணும் அப்படின்றது, ஒரு செல்லுக்குள்ள எனக்கு எத்தனை டைம் ரகுன்றது வேணும் அப்படின்றத கேட்குது. நான் ஜஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ ரகுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டைம்ஸ் வந்துருக்கும். அதே இந்த இடத்துல நான் போயிட்டு ஜஸ்ட் எனக்கு 5 டைம்ஸ் போதும் அப்படின்னா 5 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். அதே எனக்கு 100 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க 100 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். 100 டைம்ஸ் வந்து ரகுன்றது உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? இதுதான் இந்த ரீப்ளேஸ் அண்ட் சப்ஸ்டிடியூட் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஃபங்க்ஷனோட யூசேஜ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஃபார்முலாவோட பார்க்கலாம்.